அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை நாம் காணலாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிறப்பில் இறை உணர்வு பெறுவது முக்கியமா, நம்முடைய உடலை பேணி காப்பது முக்கியமா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டால் ஒரு பட்டிமன்ற தலைப்பு போல இதை எடுத்துக்கொள்ளலாம். எனினும் வாழ்கின்ற இந்த மனிதனுக்கு இறை உணர்வு பெறுவது என்று எடுத்துக்கொண்டால் இறை உணர்வு ஏற்கனவே இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. ஏனென்றால் நமக்கு முன்னே மனம் என்ற ஒரு திரை மறைந்திருக்கிறது. எப்படி ஒரு வழிபாட்டு தலங்களில் இறையை காண்பதற்கு முன்னால் ஒரு திரை இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய மனம் இந்த இறையை மறைத்திருக்கிறது. அதை நாம் யோகத்தின் வழியாக விளக்கிக் கொண்டு உண்மையை உணர்ந்து அறிந்து கொள்கிறோம். இதுதான் இறை உணர்வு. ஆனால் இதற்கு எளிதாக முடிகிறதா என்று பார்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். எத்தனையோ பிரிவு வழியாக இதை தேட முனைந்து தோற்றுப்போய்தான் இந்த பிறவியில் நாம் இங்கு பிறந்திருக்கிறோம். இது உண்மையா என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பிறப்பின் அடிப்படையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விட்டகுறை தொட்ட குறைதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே செய்ய முடியாததை இந்த பிறவியில் செய்து தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயற்கை நமக்கொரு வாய்ப்பை கொடுக்கிறது. நம்முடைய வாய்ப்பை நாம் தவறிவிட்டால் அந்த வாய்ப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு செல்கிறது. அவர்களும் அந்த வாய்ப்பை தவறிவிட்டால் மீண்டும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு செல்கிறது. இப்படி ஒரு சங்கிலி தொடர் போல இந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் வரை அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஒருவேளை அது நிறைவு பெற்றுவிட்டால் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி எழும் அல்லவா? அப்பொழுது இந்த இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய நீங்கள் யார் என்று ஒரு உண்மை விளக்கத்தோடு நிறைவாக இருப்பீர்கள் என்று சொல்ல முடியும். ஒரு பொதுவாக எட்டர்னல் ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். அதாவது இறப்புக்கு பின்னும் இருப்பது என்று சொல்வார்கள். அப்படி ஒரு முழுமையாக ஆதி அந்தம் இல்லாத ஒரு முழுமையாக உங்களை நீங்கள் உணர முடியும். ஒரு மனிதன் தெய்வமாகலாம் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தையின் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு இந்த ஒரு பிறவி போதுமா என்று கேட்டால் நிச்சயமாக போதும் தான். ஆனால் நமக்கே ஒரு சந்தேகம் வந்துவிடும். எப்படி இந்த பிறவியில் அதை தீர்க்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஏனென்றால் நாம் அப்படித்தான் பழகியிருக்கிறோம். ஒரு கர்ம வினையை போக்குவதற்கு ஒரு பிறவி போதாது, எத்தனையோ பிறவி வேண்டும். அதோடு இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்ப்பதற்கு பல பிறவிகள் வேண்டும் என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல வழிகளில் அப்படித்தான் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் யோகத்தின் வழியாக நீங்கள் முயன்றால், முயற்சி செய்தால் இந்த ஒரு பிறவியில் நீங்கள் முழுமையை அடைய முடியும். இறை உணர்வு பெற்று இறையை உணர்ந்து அறிந்து முழுமையை பெற முடியும். ஆனால் நம்முடைய இந்த வாழ்க்கை சூழல் அதை நாம் பற்றுக்கொள்ள விடுவதில்லை. பல வழிகளில் நம்மை ஆட்கொண்டு நம்மை அந்த பாதையிலிருந்து விலக்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். இதனால் நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில் பொருள் முதல்வாத உலகில் சிக்கிக்கொண்டு நம்மையும் நம்முடைய உடலையும் கெடுத்துக் கொள்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது இறை உணர்வு பெறுவதற்கு இந்த உடலை முதலில்
தகுதியாக்கிக் கொள்வது முக்கியமானதாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் யோகத்தில் எதுவும் சும்மா கிடைப்பதில்லை. நம்முடைய உழைப்பு, முயற்சி, ஆர்வம் எல்லாமே அதில் கலந்திருக்கிறது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அதில் நாம் ஒரு வெற்றியை காண முடியாது. ஏனென்றால் நம்முடைய சுமை அத்தகையது. அதையெல்லாம் கழித்து கொண்டே வந்து முழுமையை அடையும் பொழுது நம்முடைய வாழ்நாள் சரியாக இருக்கும் என்று சொல்லலாம். அதை ஆர்வத்தோடும் முயற்சியோடும் ஆராய்ச்சியோடும் செய்யும் பொழுது இன்னும் விரைவாக அதை கண்டறிய முடியும். அதோடு இந்த முயற்சிகளுக்கும் பயிற்சிகளுக்கும் உழைப்புக்கும் ஆராய்ச்சிக்கும் நம்முடைய உடல் ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தவம் செய்யும் பொழுது இந்த உடல் நிமிர்ந்து உட்கார வேண்டும். முதுகுத்தண்டு வளையாமல் நிமிர்ந்திருக்க வேண்டும். அப்படி உட்காரவே இந்த உடல் பழக வேண்டும். ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் இப்படி இந்த உடல் அசையாமல் இருக்க வேண்டியது அவசியம். அதோடு நம்முடைய மனம் அலைபாயாத தன்மையிலும் இருக்க வேண்டும். அதற்கு இந்த தவம் தியானத்தை அடிக்கடி செய்து பழக வேண்டும். கால்களை மடக்கி தரையில் உட்கார்ந்து செய்யக்கூடிய சுகாசனம் அல்லது வஜ்ராசனம் அல்லது பத்மாசனம், இந்த மூன்றில் எது உங்களுக்கு பொருத்தமோ அதை அமைத்து கொண்டு இந்த தவம் அல்லது தியானத்தை செய்ய வேண்டியது முக்கியம். இதற்கு இந்த உடலை நாம் பழக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக உடற்பயிற்சி முதல் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் பல வழிகளில் நம்முடைய உடலை கெடுத்து கொண்டே வந்துள்ளோம் என்று சொல்லலாம். முதலில் உணவு, நம்முடைய உடல் உழைப்பு அல்லது அசைவு, இப்படி எல்லாமே கெடுத்து கொண்டே வந்துள்ளோம். அதையெல்லாம் திருத்தி அமைக்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த உடலுக்கு பயிற்சியை தர வேண்டியிருக்கிறது. இந்த பயிற்சி மூலமாக உடலை வலிமைப்படுத்திக் கொண்டு உடல் உறுப்புகளையும் வலிமைப்படுத்திக் கொண்டு நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டிக் கொண்டு எந்த நோயும் நம்மை தாக்காத அளவிற்கு ஒரு பாதுகாப்பான தன்மையை வைத்துக் கொண்டு எவ்வளவு நேரம் தவம் செய்தாலும் அந்த ஆராய்ச்சி செய்தாலும் ஒத்துழைக்கக்கூடிய இந்த உடலை பெற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த யோகத்தில் நாம் வெற்றியை காண முடியும். அதற்காக பொதுவாகவே நாம் பார்க்கும் பொழுது இறையுணர்வு பெறுவதை விட நம்முடைய உடலை தக்க வைத்துக் கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கிறது. யோகத்தில் உயர்ந்து இறை உணர்வு பெறுவதற்கு நம்முடைய உடலை முதலில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக நம்முடைய வாழ்நாள் மிக குறுகியது. இந்த குறுகிய வாழ்நாளுக்குள் நம்முடைய வினைகளையும் கழித்து யோகத்திலும் உயர்ந்து மனதையும் ஒருநிலைப்படுத்தி மனதுக்கு ஆதாரமாக அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம நிலையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக அந்த காலத்திற்காக இந்த உடலை வலுப்படுத்திக் கொண்டால்தான் மிகச் சரியாக இருக்கும் என்பது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த இறையுணர்வு பெறுவது நம்மால் முடியாது, இது தாமதமாகும், அதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை என்ற ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு நாம் செயல்படுகிறோம். அப்படி இல்லாமல் முழு முயற்சியாக முதலில் என்னுடைய உடலை சரிப்படுத்திக் கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வேதத்தில் இருக்கின்ற எளியமுறை உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டு ஒரு 3 மாதத்திற்குள்ளாக ஒரு முழுமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பிறகு தவத்தையும் தொடர்ந்து கொண்டே உடற்பயிற்சி தவம் இரண்டையும் கலந்து செய்து கொண்டே வரும் பொழுது இந்த உடலை மிக வலுவாக்கிக் கொள்ள முடியும். அதோடு இந்த இறையுணர்வு பயணத்திலும் ஒரு வெற்றியை காண்பதற்கான வழியை பற்றிக்கொள்ள முடியும். நல்ல நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.